ரைட். இப்போ ஏற்கனவே நம்ம முதல் ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தாச்சு. தொடர்ந்து இப்ப ரெண்டாவது சம் பார்க்குறோம். நம்ம மெட்டீரியல்ல செகண்ட் நான் ஆர்டர் பண்ணிருக்கிறது ஒரு ப்ராப்பர் பெக்யூலியர் ஆர்டர்ல பண்ணியிருக்கேன். ஒரு ஐடியா சேமா வரணுன்றதுக்காக. இந்த ரெண்டாவது சம் பாருங்க. CW2 -9, -2 பாயிண்ட் புள்ளி பாரு, முதல் புள்ளி மைனஸ் ரெண்டுமே மைனஸ் கோஆர்டினேட். ரெண்டாவது புள்ளி -8, -4 ரெண்டாவது புள்ளி. மூணாவது புள்ளி பிளஸ்ல இருக்கு. கவனிச்சியா பாரு, கவனிச்சியா? நான் சைன் சொல்றேன், சைன் பாரு. முதல் ரெண்டுமே எப்படி இருக்குது? மைனஸ்ல இருக்குது. பட் மூணாவது புள்ளி ஒரே ஒரு அச்சில் கூட எக்ஸ் அச்சிலையோ இல்ல ஒய் அச்சிலோ இல்ல, மைனஸ் இல்ல. தவறுதலா அந்த வரிசைக்கு வித்தியாசமா என்ன இருக்கு? பிளஸ்ல இருக்கு. கவனிக்கிற, நல்ல கவனி கவனி. ஆனா நாலாவது புள்ளியில மைனஸ் இருக்குது. இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது உனக்கு? ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. யார் சொல்லுவ என்ன வித்தியாசம்னு? முதல் ரெண்டும் மைனஸ்ல இருக்குது, ப்ராப்பர் மைனஸ்ல இருக்குது. பட் மூணாவது பிளஸ்ல இருக்குது, நாலாவதுல மைனஸ் வருது. அப்ப இந்த மைனஸ் யாரோட அடுத்து வந்திருக்கணும்? முதல் ரெண்டுக்கு அடுத்ததான் வந்திருக்கணும். கடைசியா என்ன வந்திருக்கணும்? இந்த பிளஸ் பிளஸ் வந்திருக்கணும். இதுதான் ஒரு ஆர்டரா இருக்கும். என்ன எழுதிக்கும் பாரு, புள்ளிகளை வரிசையாக எழுத. அவ்வளவுதான், புள்ளிகளை வரிசையாக எழுத. ஆக்சுவலா இது படம் வரைந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். படம் வரையதுல நிறைய தப்பு பண்றீங்க, அது ஒரு குழப்பம் வருது. அதுல அடிச்சு வைக்கிற, அதனால மார்க் போற மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன், படம் வரையாத. இதெல்லாம் புக் சம்மு நம்ம திரும்ப திரும்ப போட போறோம். நமக்கு என்ன ஆயிடும்? நல்ல மெமரி ஆயிடும். இந்த சம்மு பார்த்த உடனே, இப்ப நான் சொல்லிட்டேன், இந்த வார்த்தை உனக்கு மனசுல நிற்கும். இப்ப முதல் ரெண்டு மைனஸ் இருக்குது, மூணாவது பிளஸ் வருது. ஏதோ தப்பு சொன்னாரு சாரு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். அதை என்ன பண்ணுவேன்? கடைசியா மாத்திட்டு லாஸ்டா இருக்கிறது தூக்கி என்ன பண்ணுவேன்? தேர்டா போட்டுரும். இவ்வளவுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை நீ படம் போட்டு கொண்டு வரணும். நியாயமா இதுதான் ஒண்ணு சொன்ன முதல் சம்ல நடத்தும் போது படம் வரையணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த படம் வரையும் போதுதான் இந்த ஆர்டர் வித்தியாசம்ன்றது உனக்கு தெரிய வரும். அதை வச்சுதான் நீ கஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த மூணாவது பாயிண்ட் அங்க இருக்க வேண்டியது இல்ல. ரெண்டுன்ற பாயிண்ட் எங்க வரணும்? நாலாவது பாயிண்டா வந்திருக்கணும். மூணாவது பாயிண்ட் எது வந்திருக்கணும்? நாலாவது பாயிண்ட் செகண்டுக்கு அடுத்து தேர்டா வந்திருக்கணும்ன்றது உனக்கு தெரிய வரும். அந்த வேலை எக்ஸ்ட்ரா வேலை. அதுல குழப்பம் பண்ற, தப்பு பண்ற, தெளிவா செய்யறது இல்ல. இதனால மார்க் குறைஞ்சிட போகுதுதான் மெட்டீரியல் என்ன பண்ணிருக்கேன் நான், படமே வரையில எதுக்குமே. ஆக புக் சம் உனக்கு ஃபெமிலியர் ஆயிடும். ஃபெமிலியர்னா தெரிஞ்சுக்கிறது, பார்த்தோடு தெரிஞ்சுக்கிறது. புக் சம் தான் கொடுத்துருக்காங்கன்னா மேக்சிமம் 99% இந்த சம் கேட்கறேன்னா புக்ல இருந்து தான் கேட்பாங்க. புக்ல இருந்து வெளியில கேட்டது இல்லை. இது ஒரே ஒரு முறை புக்ல இல்லாத சம் கேட்டாங்க. அதனால புக் சம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். புக் சம்முக்கு படம் தேவையில்லை. ஒருவேளை கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்ததுன்னா வித்தியாசமான சம் பார்க்கும்போது தெரியுது உனக்கு இது புக்ல இல்லாத கொஸ்டின். நான் திரும்ப திரும்ப நிறைய டெஸ்ட் எழுத போறேன். அப்போ உனக்கு ஃபெமிலியர் ஆயிடும். கொஸ்டினே பார்த்த உடனே ஆயிடும், உனக்கு ஃபெமிலியர் ஆயிடும். இதுல இல்லாத ஏதாவது எப்படி படம் போறது எளிமையா, அதுவும் எளிமையா சொல்றேன் நான். ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒண்ணு வந்ததுன்னு சொன்னல, அந்த சம்மையே என்ன பண்ணலாம் நம்ம போட்டு அதுக்கு எப்படி படம் போறது நான் சொல்லிடுறேன். படம் போறதையும் சொல்லிடுறேன் நான், ஈஸியா சொல்றேன். எல்லா புள்ளி குறிக்கிற மாதிரி இருக்காது. கேட்ட கேள்வியில அந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, 4 புள்ளி இருக்குல்ல, அதுல வர எண்களை மட்டுமே XH YH குறிச்சு எளிமையா படம் போறது சொல்லி தரணும் இல்லையா? இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த புக் சம்ஸ்க்கு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். புரியுதப்பா? சரி, இந்த சம்ம ஆர்டர் பண்ணிட்ட. கீழே இருக்கு பாரு, புள்ளிகளை வரிசையாக எழுதான்னு ஒரே ஒரு வார்த்தை எழுதி நீ என்ன கண்டுபிடிச்சியோ, 2 மூணாவதா வர வேண்டான்னு நீ கண்டுபிடிச்ச இல்லையா? அது எங்க போன? இப்போ தனியா கடைசியா மாத்திட்ட. இப்போ நாலாவது வந்த அந்த 1 -3 எங்க வந்துருச்சு? மூணாவதா வந்துருது. இதை பார்த்து இது புரிஞ்சுக்கிட்டே பாரு. மைண்ட்ல ஞாபகம் இருக்குமா? எல்லா ஞாபகம் இருக்குமா? சரி, இப்போ நான் ஒரு ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிடுறேன்? அந்த ஆர்டர் பிரகாரம் எழுதிடுறேன். -9, -2 அடுத்து -8, -4 1, -3 2, 2. இந்த எண்களை சூஸ் பண்ணது புரியுதா? பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணது புரியுதா? கொஞ்சமா
ஞாபகம் வருதா பாரு, கொடுத்த கணக்குல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கு. என்ன பண்ண, இது எங்க இருந்தது, 4வதா இருந்தது. இந்த இந்த இடத்துல இருந்த இத உனக்கு என்ன பண்றான்னு, இதெல்லாம் மைனஸ் வருது, கூடவே இந்த மைனஸ் கொண்டாந்து சேர்த்த மாதிரி ஞாபகம் வச்சு பிளஸ்ல உள்ளது என்ன பண்ணிட்டேன், கடைசியா மாத்திட்டேன். ஞாபகம் வச்சு சம்ல முதல்ல -9 -2, கடைசியில 2 2, இங்க வந்த நம்பர் இங்க போகுது, இது 2வது அப்படியே இருக்கு. ஞாபகம் வச்சுக்குவியா? மறக்காதுல்ல உனக்கு? மறக்காதுல்ல? இந்த சம் எத்தனையோ முறை டெஸ்ட் எழுத போறோம். எப்படியும் இந்த பப்ளிக் எக்ஸாம் நீ போறதுக்குள்ள ஒரு 100 முறையாவது டெஸ்ட் எழுதுவது. எத்தனை முறை யோசிச்சு பாப்ப, இது ஃபெமிலியர் ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். இந்த சம் வந்தா அப்படி மாத்திக்கணும். இதுல தப்பு பண்ணுவியா? ஒருத்தரும் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? ரைட். இப்ப இதுக்கு தான் நம்ம சம் போட போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன போடுவோம் இதுக்கு, x1 y1, இது என்னது x2 y2, இது என்னது x3 y3, இங்க என்னது x4 y4. இந்த விஷயத்துல தப்பு நடக்குது. நாங்க பேப்பர் தூக்கும் போது பாக்குறோம். இதெல்லாம் எப்படின்னு எங்களுக்கு புரியல. யாரோ எழுதின பேப்பர், எங்கேயோ தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வர பேப்பர் தான். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு எப்படி அது புரிஞ்சிக்க முடியல பாரு, எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றானுங்க, x1 எடுத்துக்கிறாங்க, x2 எடுத்துக்கிறான், இது x2 y2 எடுத்துக்கிறான். ஏதோ ஒரு குழப்பம் போட்டதில்ல. இது முதல் புள்ளியா x1 y1, ரெண்டாவது புள்ளியா x2 y2. இந்த பேட்டர்ன் அவனுக்கு மைண்ட்ல கிடையாது. x, y முதல் புள்ளின்றது முதல் கோஆர்டினேட் x, ரெண்டாவது உள்ளது y மைண்ட்ல நிக்கல அவனுக்கு. முதல்ல உள்ளது x, ரெண்டாவது உள்ளது y. வெவ்வேறு x, 4 x 4 y இருக்குது. அப்ப நம்பர் கொடுக்குற முதல் புள்ளி எல்லாம் ஒண்ணுதான், இது ஒண்ணு. அப்ப என்ன வரும் ஒரு இடத்துலயும் 1 1. ரெண்டாவது புள்ளினா 2, அப்ப என்ன வரும் 2 2. மூணாவதுன்னா 3வது 3 3. நாலாவது இது. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்க, தெளிவா மைண்ட்ல வச்சுக்க. இந்த குழப்பம் உன் பேப்பர்ல வரக்கூடாது, இல்லையா? ரைட். இவ்வளவுதான் விஷயம். ஃபார்முலா எழுதிடுவேன். திரும்ப எழுதுமா ஃபார்முலாவை? ஒரே ஃபார்முலா தான். அந்த நாற்கரத்தின் பரப்பு சிக்குவதான் எழுதிடுவேன். இங்க இன்னொரு பிரச்சனை நாங்க நிறைய பாக்குறோங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லா டீச்சர்ஸுமே தெரியும் இது. ஏன்னா இதுல நிறைய பிரச்சனை திரும்ப நடக்கும். 1/2 இங்க போடுவாங்க. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, டீச்சர்ஸ் இதை பார்ப்பாங்க கண்டிப்பா. அவங்க யோசிப்பாங்க. இந்த பிரச்சனை நிறைய பார்ப்போம் நாங்க. ஆஃப் ஈக்குவல் லெஃப்ட் சைட்ல போடுவான். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் நமக்கு வரக்கூடாது. இது ஈக்குவல். இந்த பக்கம் என்ன எழுதுற, நாற்கரத்தின் பரப்புன்னு எழுதுற. நாற்கரத்தின் பரப்புன்னு எழுதிடுற. லெஃப்ட் சைடு முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடுக்கான தகவல் என்ன, நாற்கரத்தின் பரப்பு. என்ன பண்றானுங்க எழுதும் போது இங்க என்ன பண்றாங்க 1/2 போடுறாங்க. எழுதிட்டு 1/2 புரியவே இல்லை. நாற்கரத்தின் பரப்புன்றது மட்டும்தான் லெஃப்ட் சைடு. ஃபார்முலா எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ரைட் சைடுல தான் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1/2 இங்கதான் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ள வர எண்கள் பெருக்கல் எல்லாம் சேர்த்து யாரால பெருக்கணும், 1/2 பெருக்கணும். அதான் அர்த்தம். இது உள்ள சில பெருக்கல் எல்லாம் பண்றோம். 4 பெருக்கல் டைரக்ட் சைட்ல மைனஸ் போட்டு ஆப்போசிட்ல ஒரு 4 பெருக்கல், அதுல இருந்து ஒன்னா மெர்ஜ் பண்றோம். கூட்டல் கழித்தல் கிடையாது, மெர்ஜ் பண்றோம். அது கூட்டலா இருக்கலாம், கழித்தலா இருக்கலாம். மெர்ஜ் பண்ற எல்லா விடைக்கும் கடைசியில லாஸ்ட் என்ன பண்ணுவ, ஒரு ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர், அது இந்த பாக்ஸுக்கான ஆன்சர். இத 2ஆல வகுக்கிறது வெளியில உள்ள அந்த /2 நடக்குது. அப்ப இந்த /2 எங்க வரும், பாக்ஸுக்கு கிட்டவே வரும், கூடவே வரும், பெருக்களோட வரணும். இதுல குழப்பம் உனக்கு வரக்கூடாது, சரியா? பாக்ஸுக்கு பக்கத்திலே வரணும். நான் புவர்ஸ், ஏன்னா இது மாதிரி தான் பண்றது தப்பு. தப்பா நினைச்சுக்காத, உஷாரா இருக்கணும். 1/2 ரைட். முதல் புள்ளி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் புள்ளி என்னது, -9 -2. இன்னொரு இது நல்ல கேப் இருக்கணும், நல்ல கேப் இருக்கணும். அடுத்து -8 -4, அடுத்தது 1, கடைசியா 2 2. கடைசி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சாலும் என்ன பண்ணணும், திரும்ப -9 -2. இது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தப்பு நடக்குது நிறைய பேருக்கு. என்ன பண்றாங்க, 4 புள்ளியா 4 புள்ளி எட்டி கணக்கு போட ஆரம்பிச்சுடுறாங்க. பாருங்க எப்படி எல்லாம் மிஸ்டேக் ஆகுது பாருங்க. அது மேல அவரோட பார்த்துக்கோ. 4 புள்ளி முடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த புள்ளியை முடிக்கணும். எந்த புள்ளியில ஸ்டார்ட் பண்றியோ அதே புள்ளியில முடிக்கணும். 4 புள்ளி கொடுத்தாங்கன்னா எத்தனை இருக்கும்,
5 புள்ளி இருக்கும். முக்கோணத்தின் பரப்பு இன்னும் அடுத்த போடுவோம் நம்ம. அந்த முக்கோணத்தின் பரப்புல எத்தனை கொடுப்பாங்க? 3 புள்ளி கொடுப்பாங்க. அந்த 3 புள்ளி எழுதிட்டு கடைசியா என்ன பண்ணுவோம்? முதல் புள்ளியை கடைசியா எழுதுவோம். அப்ப எத்தனை வரும்? 4 வரும். 3 கொடுத்தாங்கன்னா 4 ஸ்டேஜ் வரும். 4 கொடுத்தாங்கன்னா 5 ஸ்டேஜ் வரும். இதுல புரியுதா? 5 ஸ்டேஜ். ஆனா பெருக்கல் என்ன மாதிரி தான் 4. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் விட்டுட்டு பெருக்குவோம். இங்க பெருக்கும் போது ஆரம்பிக்கும் போது இது விட்டுற பெருக்கலாமா? கலைச்சாகல எடுத்து வரல இருக்க. அப்புறம் நம்ம டப்பாட்டு எல்லாமே இருக்குது. ரைட். இப்போ கலைச்சா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம எடுத்துக்குவோம். லாஸ்ட் டைம் கிரீன் எங்க வச்சோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டோம். கிரீன் ஃபர்ஸ்ட், அடுத்த ஆப்போசிட்ல ரெட் அப்படி வச்சுக்கலாம். இங்க இருந்து பெருக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் பெருக்க போறோம். இப்போ ஆப்போசிட் போட்டுறது உடனே பெருக்கி முடிச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட் போடலாம். ஏன்னா அது கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். முதல்ல பாருங்க என்ன பண்ணும். முதல்ல 1/2 பெரிய பிராக்கெட் போட்டுக்குவோம். உள்ளுக்குள்ள சின்ன பிராக்கெட், அது நம்ம கிரீன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். பெருக்கும்பா. மைனஸ் இது -9 மைனஸ் பிளஸ் ஆயிடும். உங்களுக்கு தெரியும். 4 எவ்வளவுப்பா? 36. குறியோட எழுது, குழப்பம் வேணாம். பிளஸ்னா கூட என்ன பண்ணு, போடு. பிளஸ்னே போடு. அடுத்து இது மைனஸ், இதுவும் மைனஸ் தானே. மைனஸ் பிளஸ் 24 பிளஸ் 24. இதெல்லாம் புரியுதா? பாத்துக்கோ. அடுத்து 1 2 ரெண்டுமே பிளஸ்னா பிளஸ் தான். 2 2 என்னப்பா எல்லாம் பிளஸ்ல வருது இல்ல. அடுத்து 2 ஒரு மைனஸ் வந்தது. பரவாயில்ல, தப்பிச்சோம் இல்லையா? ஏதாவது வித்தியாசம் வரணும் இல்ல. ரைட். நடுவுல 2 2 4 2 2 4. வெரி குட். ரைட். சரி, இப்போ அடுத்து ரிவர்ஸ் சைட்ல பார்ப்போம். ரிவர்ஸ் சைட்ல கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இதோட எடுத்து இங்க பெருக்கிறோம். இந்த -4 1ஓட பெருக்கிறோம். -3 2ஓட பெருக்கிறோம். 2 -1 கூட பெருக்கிறோம். பெருக்கலாமா? பெருக்கும் போல ரெண்டுமே மைனஸ், அப்ப ஆயிடும் பிளஸ் ஆயிடும். 2 8 16. இதுக்கும் பிளஸ் போட்டுக்குவோம். அடுத்து 4 1 வெவ்வேறு குறியா இருக்கு. இது மைனஸ், இது பிளஸ். 4 -4 -4. இங்க பாரு, இது 2 பிளஸ், இது மைனஸ். அப்ப என்ன 2 3 6, ஆனா -6. ரைட். அடுத்து இங்க 2 9 18, ஆனா -18. என்ன வித்தியாசம் தெரியுது? அதுல ஏதோ ஒரு அழகு தெரியுதா? என்ன தெரியுது? இதுல 3 பிளஸ் இருக்கு, 1 மைனஸ் இருக்கு. யோசிச்சு பாரு. இங்க 1 பிளஸ் 3 மைனஸ். இது மாதிரில வரலாறு தெரியும் நமக்கு. ரைட். இப்ப பார்ப்போம். ரைட். இப்போ இங்க வந்துருவோம். பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோ. இப்ப பிளஸ் 3 வந்துச்சு, ஒரே ஒரு மைனஸ் தான். அப்படியே கூட்டிக்கோ. 36, அப்புறம் 24, அப்புறம் கூட்ட அப்படியே 10 12 மிச்சம் 1 6. ரைட். மைனஸ் 2, சாரி மைனஸ்ல உள்ளது ஒரே ஒரு 4 மட்டும் தான். அப்ப 4 மட்டும் கழிச்சு என்ன வந்துடும்? 58. அதோட குறி பெருசுதான். பெருசு இங்க இதான் பெருசு. பிளஸ் வந்துடும். இது புரியுதா? சோ பாசிட்டிவ் டோட்டல் ஈஸியா போட்டாச்சு. இதெல்லாம் அங்க போட்டோம்னா குழப்பமா இருக்கும். தனியா போட்டுக்கோ இதெல்லாம். இப்போ ரெட் சைடு வந்துடும். அந்த ரைட் சைட்ல, ரிவர்ஸ் சைட்ல அங்க எல்லாமே மைனஸ் இருக்கு. மைனஸ் முன்னாடி போட்டுக்கோ. ஏன்னா பெருசா தானே வரப்போகுது பாருங்க. அப்புறம் 4 6 வேற 18. இதெல்லாம் டோட்டல் போடுவோம். 10 8 18 போட்டா 28. இது மைனஸ். இப்போ மைனஸோட டோட்டல் ஒட்டு மொத்தம் மைனஸோட டோட்டல் இது. அடுத்து இதையும் போட்டுக்குவோம். பிளஸ், சாரி பிளஸ் தான் வரும்போது அடுத்த நம்பர் என்ன? பிளஸ் சைட்ல 16 மட்டும் தான் இருக்கு. இப்ப பார், இது வெவ்வேறு குறியா இருக்கா? வெவ்வேறு குறி கழிக்கணும். 22ல 16 போனா எவ்வளவுதான்? 12 தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃபைனல் அவுட்புட் 12. பெரிய நம்பர் சைன் விடைக்கு போடணும். இதுல குழப்பம் தான் சொல்லு. பிளஸோட டோட்டல் 62, மைனஸ் தனியா எழுதினா ஒரே ஒரு நம்பர் தான். அது கழிச்சா பிளஸ் 58. ஏன் பிளஸ் 58? பெரிய நம்பர் குறிதான் விடைக்கு போடணும். சரி, இது பாரு. மைனஸோட டோட்டல் என்னது? -28 வந்துருக்குது. பிளஸோட டோட்டல் 16. வித்தியாசம் கழிக்கணும். வித்தியாசம் என்ன?
பிளஸ் தனி மைனஸ் தனி தனி ஏன் கூடுறோம்? நம்ம கழிக்கிறதுக்காக கூட்டுறோம். கழிக்கும் போது என்ன வருது? 12 பெரிய நம்பர் இது அது ஒரு சைன் என்ன மைனஸ். எனக்கு சொல்லு, இதுல எதுவும் டவுட் இல்லையா? மேஜரா மிஸ்டேக் வர இது மட்டும்தான். அங்கெல்லாம் போட்டுறீங்க. இந்த மிஸ்டேக் வரக்கூடாது. இது தனியா போட்டு கரெக்டா கொண்டு இதெல்லாம் என்ன பண்ணு, ரைட் சைடு ஒர்க்கா ரஃப் ஒர்க்கா பென்சில்ல ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் மட்டும் கொண்டு நீங்க ஃபில் பண்ணுங்க. எதுவும் குழப்பாத. அடிச்சு நிறைய பேர் பாப்போம், அடிச்சுலாம் வைப்பீங்க. அதெல்லாம் வேணாம். பென்சில் இது ஒர்க் அங்க பண்ணிக்கோ. இதெல்லாம் நல்ல மெமரி ஆயிடும் நம்மளுக்கு. சம்ஸ் நம்மளுக்கு நிறைய முறை போடும்போது. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பாரு, 1/2 இந்த கிரீனோட ஒட்டுமொத்த டோட்டல் என்ன வந்து பாரு, என்ன வந்தது? பிளஸ் 58 மைனஸ் ரெண்டோட ஒட்டுமொத்த டோட்டல் என்ன வந்தது? 12. சோ இது மாதிரி தெளிவா எழுதிக்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. இது வரல புரியுதா பாரு? முடிஞ்சுதா? இப்ப என்ன ஆகும்? இப்போ பிராக்கெட் ரிலீஸ் பண்ணலாமா? இந்த ஸ்டெப் பெருகிட்டோம். எடுத்து முதல் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மொத்த டோட்டல், ரெண்டாவது பார்ட்டோட டோட்டல் எழுதிடும். நடுவில் மைனஸ் இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் இல்லையா? இருக்குல்ல ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஸ்டெப். அது எப்படி ஆகும்? 1/2 போட்டுக்குவோம், பிராக்கெட் போட்டுக்குவோம். 58 அப்படியே எழுதுவோம். 58 தனியா வந்துட போகுது பிராக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது. ஆனா இந்த மைனஸ் என்ன பண்ணும்? ரெண்டாவது ஸ்டெப்பினுடைய குறியை எப்பயுமே மாற்றும். உள்ளுக்குள்ள ரெண்டாவது ஸ்டெப்புடைய டோட்டல்ல உனக்கு என்ன வருதோ அது என்ன பண்ணும்? எல்லா சமலையும் மாற்றும். இது -12 நான் என்ன பண்ணி ஆகணும்? இங்க +12 போடணும். சின்னதா ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப லெங்க்தியா ஞாபகம் வச்சுக்காத. ஞாபகம் வச்சுக்கிது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்க. இப்ப ரெண்டும் ஒரே குறியா, ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்றோம். கூட்டதான் போறோம், ஏன்னா ஒரே குறியா இருக்குல்ல இல்ல. ரைட். அப்ப கூட்டுவோம். அப்ப என்னாச்சு நம்மளுக்கு? 70 வருது. அப்ப என்ன வந்துடும்? 1/2 × 70. என்ன அர்த்தம்? 70 தான் இந்த பாக்ஸுக்கான மொத்த விடை. இது 1/2 அடிக்கிற. அப்ப என்ன வந்துடும்? 3, 5. அப்ப விடை எவ்வளவு? 3, 5 35 சதுர அலகு. இது புரியுதா பாரு? சரியா? இன்னொரு சம் முடிஞ்சா போட்டுடலாம். தெளிவா பாத்துக்க. இதுலயே தேர்ட் சம் பாருங்க. இந்த சம்ல திரும்ப சம்முக்கு வந்துடும். நம்ம புள்ளிகளை நல்லா ஆராய்ச்சி பண்ணுவோம். முதல் புள்ளியிலிருந்து மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்குது. இதுல எதுவும் புதுசா வித்தியாசம் எனக்கு தெரியுது, ஆனா ஒண்ணும் தெரியல. யோசிச்சு பாருங்க. -9 0 மைனஸ் இருக்குதா? இருக்குது. அடுத்தது -8 6 இருக்குதா? ரைட்டு. -1 இருக்குது. ரைட்டு. -6 -3 எதுவும் ஒன்னும் வித்தியாசமா எனக்கு தெரியல. உனக்கு என்ன சொல்லு? எதுவும் தெரியலையா? அப்ப என்ன பண்ணிடலாம்? இதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா? ஒண்ணும் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். நாற்கரத்தின் பரப்பு ஃபார்முலா எழுத போறோம். அப்படியே ஏற்கனவே போட்ட சம் அப்படியே இருக்கு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். புள்ளிகள் மட்டும் எழுதுறேன். முதல் புள்ளி -9 0, அடுத்த புள்ளி -8 6, அடுத்த புள்ளி -1 -2, அடுத்த புள்ளி -6 -3. இதெல்லாம் எழுதியாச்சு. மேல இது என்ன பண்ணுவோம்? x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. இதெல்லாம் புரியுதாப்பா? சரியா? கவனி எழுத வேணாம் பக்கம்னா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். போட கவனி எங்க புள்ளிகள் எதுவும் சேஞ்சஸ் எனக்கு தெரியல, ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்து எழுதலாம். இப்போ அப்படியே பாரு. முதல் புள்ளி இருந்து -9 0, -8 6, -1 -2, -6 -3. மறுபடியும் என்ன பண்ணணும்? -9 0 எழுதணும். இதெல்லாம் புரியுதா? பார்த்துப்பா. புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? சரி, நம்ம எடுத்து ஒரு 2 சாக்லேட்ஸ் எடுத்துக்குவோம். கிரீனு பிங்க் 2 தான் கடை வாங்கணும் சார்கிட்ட. இப்போ நம்ம போவோம், கிரீன்ல இருந்து போவோம். முதல்ல -9 6, -8 -2 -1 -3 6 0. கரெக்டா போட்டதில்ல? ரைட். இப்ப ஆப்போசிட் எப்படி வரும்? இங்கே போட்டலாம், உடனே போட்டலாம். ஆப்போசிட்டியா? ஆப்போசிட் எப்படி வரும்? 0. வெரி குட். அடுத்து 6 -1. அடுத்து
ரைட். அடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை நீ போட்டுட்ட அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு, உன்னால எல்லாத்தையும் முடிக்க முடியும். ரைட். இப்போ கிரீன் டோட்டல் போடுவோம். -9 6 6 9 54 -54 ஃபர்ஸ்ட் பெருக்கல். ரெண்டாவது பெருக்கல் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 2 8 பிளஸ் 16 ரெண்டாவது பெருக்கல் விடை. இதுவும் மைனஸ் மைனஸ் இருக்கு. 4 3 பிளஸ் 3 ரைட்டா. ஜீரோவோட பெருக்கல் வந்துடும், ஜீரோ தான். இந்த சம்ல ஒரு பிரச்சனை வருது. 6 0 பெருக்கி 6 போடுறாங்க. நிறைய தப்பு பார்க்கும்போது சொல்றேன், மிஸ்டேக் எல்லாம் வருது. ஜீரோவோட எதை பெருக்கினாலும் என்ன வரும்? ஜீரோ தான் வரும். ஜீரோவுக்கு எப்ப என்னதான் போடணும்? பிளஸ் தான் போடணும். ஜீரோவுக்கு மைனஸ் என்ன பாப்பிய நீ பார்க்க மாட்டேன். இங்க ஆக்சுவலா அவனுக்கு யோசிச்சு பாரு, இது மைனஸ் இது பிளஸ் அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்ப என்ன போடுவேன்? மைனஸ் தானே போடுவேன். ஆனா ஜீரோக்கு என்ன தான் போடுறோம்? பிளஸ் தான் போடுறோம். ஜீரோன்றது நியூட்ரல், நடுவில் இருக்கு. பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. அதுக்கு போயிட்டு நம்ம குறி மைனஸ் போட முடியாது, பிளஸ்ஸே கூட போட முடியாது. பட் பிளஸ் போடுறோம், சென்டரா இருந்தது. ரைட், பிளஸ். ரைட். இப்போ ரிவர்ஸ் சைட்ல பார்ப்போம். இங்கேயும் பார்த்துக்கோ. திரும்ப இங்க ஒரு ஜீரோ வருது, இங்க ஒரு ஜீரோ வருது. ஒரு ஜீரோ வந்து 2 தடவை வரும். எதுலயும் வரும். இங்க ஒரு ஜீரோ வரும், அங்க ஒரு ஜீரோ வரும். ஏன்? இந்த ஜீரோ இங்க ஒண்ணு வருதா, இதுல ஒரு ஜீரோ வருதா, ரிவர்ஸ் ஒரு ஜீரோ வருதா, ஃபார்வர்ட்ல இங்க ஜீரோ வந்துருக்கும். அப்ப 2 இடத்துல ஜீரோ வரும், 2 விடையில 2 பெருக்கல்ல ஜீரோ வரும். இதெல்லாம் கவனம் இருக்கட்டும், ரொம்ப டீப்பா கவனிச்சு செய்யணும் இதெல்லாம். இது ஜீரோ, எடுத்த உடனே ஜீரோ. அப்போ பிளஸ் 0 இது பெருக்கியாச்சு. அடுத்து 6 1 மைனஸ் 6, அடுத்து -1 மைனஸ் 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 பிளஸ் 2 6 பிளஸ் 12, அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 9. இதெல்லாம் புரியுதா சொல்லணும். மெயின் பெருக்கல் 4 பெருக்கல், அப்புறம் மைனஸ், அப்புறம் இன்னொரு 4 பெருக்கல். இதெல்லாம் புரியுதா? ரைட். இதோட டோட்டல் செய்ய போறோம். இப்ப இருக்கிறதே 3 நம்பர் தான். இதை தனியா இங்க போட்டு செய்யறது இல்ல, அப்படியே சொல்லிடலாம் இல்லையா? ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம். இது மைனஸ் ஒரே நம்பர் தான் இருக்குது, பிளஸ்ல 2 நம்பர் இருக்குது. அப்போ சின்னதுதான், ஒண்ணு இல்லை. இதுல இருந்து கூட்டிக்க வேண்டியது, இதுல இருந்து கழிக்க வேண்டியது. கழித்தோட போட்டுக்கலாம். அப்ப 54 மைனஸ்ல இருக்குது. ரைட்டா? கழிக்க போற நம்பரு 2 கூட்டிக்கோ, 2 பிளஸ் தானே, கூட்டிக்கணும்ல. கூட என்ன வரும்? 19. அப்ப பிளஸ் போட்டு 19. பெரிய நம்பரை மேல போட்டிருக்கேன், சின்ன நம்பரை கீழே போட்டிருக்கேன். நம்ம ரூல் படிச்சிருக்கோம். பெரிய நம்பர் மேல போடணும், சின்ன நம்பர் கீழே போடுறோம். ஒரே குறியா இருந்தா என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். வேற வேற குறியா இருந்தா என்ன பண்ணுவோம்? கழிப்போம். விடைக்கு பெரிய நம்பர் குறி போடுவோம். மனப்பாடம் பண்ணிட்டோம் நம்ம, நல்லா மனசுல இருந்தது இல்லையா? அது ஸ்டெப்ஸ். இப்ப இது கழிப்போம். 14 9 போனா எவ்வளோ? 5 இல்லையா? இது 4 4 1 போனா எவ்வளோ? பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் இதானே. விடைக்கு மைனஸ் போட்டாச்சு. புரியுதா? கிரீனோட டோட்டல் புரியுதா? அடுத்த சாக்கு மாத்திக்கலாம். ரோஸோட டோட்டல், ரோஸ்ல இது 0, அது பேச வேண்டியது இல்லை. இது 2 பிளஸ்ல இருக்கு, அதை கூட்டிக்குவோம், ஒன்னா ஆக்கிக்குவோம். அப்ப என்ன ஆயிடும்? 29 ஒரு 10 கூட்டா 39, ஒரு 6 பிளஸ் 39. எழுதிக்கோ, எதுவுமே எழுதியே செய்யும். 39 அங்க கழித்தல் என்ன வருது? 6 வருது. ஏன்னா 1 0 வந்தாலும் வேலை ஈஸி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஸ்டெப் இல்ல, ஈஸி ஆயிடுச்சு. அப்படியே கழிப்போம். 33 பெரிய நம்பர் குறி போடணும் இல்லையா? பிளஸ் வெவ்வேறு குறியா இருந்தது, கழிச்சிட்டேன். விடைக்கு பெரிய நம்பர் குறி போட்டு. இதெல்லாம் புரியாது சொல், ஒண்ணு பிரச்சனை இல்லையா? போட்டுருக்கீங்களா? ரைட். இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கிரீனோட டோட்டல் நான் எழுதுறேன். என்னது? -35 மைனஸ் ஃபார்முலா மைனஸ், இங்க என்ன இருக்கு? 33 இருக்கு. இந்த கணக்குல யாரு ஏதாவது வித்தியாசம் சொல்லுவேன்? இந்த டோட்டல் போட்டதுல இந்த பெருக்கிறதுல ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன தெரியுது? கரெக்டா கவனிச்சு சொல்லணும். 35. வெரி குட், சூப்பர். ருத்ரா சொல்றது கரெக்ட். முன்னாடி வர நம்பர் இதுவரையிலும் என்ன இல்ல, பிளஸ்ல தான் வந்தது. இப்பதான் முதல் முறை மைனஸ் வருது. அப்புறம் இந்த டோட்டல்ல எப்பவுமே போட்ட 2 சம்ல சொல்றேன், போட்ட 2 சம்ல மைனஸ் இருந்தது. இங்க என்ன வந்திருக்கு? பிளஸ் வந்து 2 வித்தியாசம், 2 இடத்துல வித்தியாசம் வருது. இந்த பெருக்கல் ஒரு வித்தியாசம்னா 0 வர்றது ஒரு வித்தியாசம். ஆமாவா? ஒண்ணும் குழப்பம் இல்லை. இதெல்லாம் புரியுதா? தேர்ட் சம்ல என்ன டிஃபரன்ஸ் புரியுதா? ரைட்.
இது எப்படி சார் ஃபார்வர்ட் ஆகும்? அடுத்த ஸ்டெப் எப்படி ஃபார்வர்ட் ஆகும்? எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. எப்படி ஆகும்னு கொஞ்சம் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோ. இப்போ நீ திங்க் பண்ணது நான் அதே மாதிரி போறேன்னு பாத்துக்கோ. என்ன பண்றேன்னு பார்ப்போம். 1/2 பிராக்கெட் போட போறேன். இப்போ மெர்ஜ் பண்ண போறேன். பிராக்கெட் ரிலீஸ் ஆனா என்னவா ரிலீஸ் ஆவாங்க? +35 ஆகுமா -35 ஆகுமா? +35 ஆகும்னு நினைக்கிறியா இல்ல மைனஸ் ஆகும் நினைக்கிறியா? அதுல எதுவும் மாறக்கூடாது. ஏன்னா முன்னாடி எதுவும் இந்த மாதிரி மாற்றக்கூடிய மைனஸ்கள் அது கிடையாது. ஸ்டெப்புக்கு முன்னாடி மைனஸ் கிடையாது. இந்த டேர்ம் என்னதான் மைனஸ் தான். அதனால எதுவும் மாறாது. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே ரிலீஸ் ஆனா இன்னும் மாறும். -35 தான் போகும். அதுவும் குழப்பம் இல்லை. ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டாவது டோட்டல் உள்ள பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறும். எனக்கு ஒரு சொல்லு +33. அப்ப என்ன வருங்க? -33 வரும். இதெல்லாம் புரியுதா பாரு? புரியுதா? இப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஒன்னா மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் எப்படி நடக்கும்? ரெண்டு ஒரே குறியா இருக்கு, கவனிச்சிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? கூட்டிடணும் இல்லையா? அப்படியே சாதாரணமா கூட்டு. 35 33 கூட்டு = 1/2. சொல்லுப்பா. 68. ஆனா விடைக்கு என்ன போடணும்? பெரிய நம்பர் ஆன இதோட குறிய மைனஸ் போடணும். சரி, இந்த ஸ்டேஜ்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்லு? என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த ஸ்டேஜ்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. மைனஸ் டோட்டல். இந்த ஃபைனல் டோட்டல் வருது மைனஸ். எங்க இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? பரப்பு. அது பரப்பு. பரப்பு அப்படின்றது எப்பவுமே இப்படிதான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். மைனஸ்ல வராது, வரவும் கூடாது. சரி சார், வந்துடுச்சு சார், என்ன பண்றது? வந்தாலும் என்ன பண்ணாத, பிளஸ்ஸா மாத்து. அப்ப என்ன மாறும்? பிளஸ்ஸா திங்க் பண்ணிக்க. இதை அடிக்க போறேன். 2வது பண்ணல 3 முறை. இது அடிச்சா என்ன வரும்? 4. இங்க மைனஸ் தான் வருது. ஆனா எழுதுவ நீ 34 சதுர அலகுகள் எழுதுற. இது புரியுதாப்பா? சரியாப்பா? நல்லா பாத்துக்கோ.